உறக்கச்சொல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆசையும் முடியல, மோகமும் முடியல. இது யாருக்கு என்னன்னு சொன்னா, நம்ம முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு தான். இப்ப பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பகைத்துக் கொண்டு இன்று வரலில் அரசியலில் ஜொலிக்க முடியவில்லை. இப்ப 2007 இருந்து 2017 இருந்து 2021 வரலும் துணை முதல்வரா பதவி வகித்தவர் தான் நம்ம ஓபிஎஸ். இப்ப அதுக்கு முன்னால 3 தடவை முதலமைச்சரா இருந்தார். எப்போ? ஜெயலலிதா இருக்கிறப்போ. 2001 இருந்து 2002 வரல ஒரு 6 மாசம், 2014 இருந்து 2015 வரல ஒரு 8 மாசம், 2018 இருந்து 17 வரல ஒரு 3 மாசம், இப்படி மொத்தமா சேர்ந்து ஒரு 18 மாசம் 17 மாசம் தான் அவர் முதலமைச்சர் பதவியா வகித்தார். என்னமோ தொடர்ந்து 3 முறை முதலமைச்சரா இருந்தா 15 வருஷத்துக்கு முதலமைச்சரா இருந்த மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறார் பன்னீர்செல்வம். ஜெயலலிதா அவர்கள் போட்ட பிச்சை அந்த நேரத்துக்கு சொன்ன பேச்சு கேட்கிற பையனா இருந்தாங்க. அதனால சொன்ன பேச்சு கேட்கிறாங்கிறக்கா அவனுக்கு பதவி கொடுத்தாங்க. ஜெயலலிதா வந்த பிற்பாடு அப்படியே திருப்பி கொடுத்தாங்க. பரதநாட்டம் நடந்துகிட்டான்னு ஜெயலலிதாவும் பன்னீர்செல்வத்தை பாராட்டிடுச்சு. இப்ப 2017 முதலமைச்சர் கோதாவில் இவள் இல்லை. அதுக்கு முன்னே சண்டை கட்டிட்டு வெளியே போய் ஏகப்பட்ட பிரச்சனை. இப்ப ஒரு முதலமைச்சரா இருந்த காலத்துல ஊர்ல தண்ணி வச்சு போச்சு. அந்த ஊர்ல தேனி மாவட்டத்துல தேனி ஒரு ஊர்ல தண்ணி இல்லை. இவரு கிணத்துல தண்ணி இருக்கிறதுனால ஊர் மக்கள் எல்லாம் போய் தண்ணி சேர்ந்தருக்கு போனா தண்ணி சேர்ந்தருக்கு குடிநீர் கொடுக்கறதுக்கு கையால் ஆகாதவர் தான் பன்னீர்செல்வம். யாரையும் உள்ள விடல, இல்ல கேட்டை போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. இப்படி இருக்கிறவருக்கு கட்சியில் அதிமுக அந்த ஊர் மக்கள் வச்சிருக்கிறதே பெருசு. இப்ப இவரு 2024 பிஜேபி தலைவல போய் ராமநாதபுரத்துல சுயேட்சையா நிக்கிறார். பிஜேபி கிட்ட இவர் என்ன ஒன்னான ரட்டலையில் தான் நிப்பேங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அவர் தனியா போய் நிக்கிறாரு. எல்லாம் பலாப்பழத்து சின்னத்தில் பலா காய் சின்னத்தில் நின்ட்டார். எல்லாம் கொட்டை எடுத்து விட்டாங்க. அவருடைய அரசியல் வாழ்க்கை அன்னைக்கே முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைச்சுக்கணும். இப்ப மேற்கு வங்காளத்துல ஜோதி பாஸ் எடுங்க. அவர் 1977 இருந்து 2000 வரலும் முதலமைச்சரா இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டு காலத்துக்கு அவர் தான் முதலமைச்சர். இந்தியாவிலேயே அதிக வருடமா முதலமைச்சரா பதவி வைத்தவர் தான் ஜோதி பாசு. அந்த ஜோதி பாஸ் ஒரு காலகட்டத்துக்கு பின்னால வயசானோடனே நமக்கு அரசியல் வேண்டான்னு சொல்லி அரசியலிருந்து ஒதுங்கி அவர் அந்த முதலமைச்சர் பதவிக்கெல்லாம் போட்டி ஓட போகல. அவர் 95 வயசுல காலமாயிட்டார். அவரு அரசியல் இருந்து விலகி இருந்தார். இப்ப அதே மாதிரிதான் எல்கே அத்வானி. அவர் தானுங்க பாரதிய ஜனதாவுக்கு உயிர் நாடி துடிப்பு. அவர் இல்லைன்னா பாரதிய ஜனதாவே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவரு பாரதிய ஜனதாவை வளர்த்துனவர் அவர் தான். பாத யாத்திரை கன்னியாகுமரியிலிருந்து இங்க வரல ஒரு ரத யாத்திரை விட்டார். பாரதிய ஜனதா தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே வளர்றதுக்கு காரணம் யாருன்னு சொன்ன எல்கே அத்வானி தான். அப்ப வாஜ்பாய் பிரதமர் ஆகிறார். 1998 வாஜ்பாய் பிரதமர். இவர் 98 இருந்து 2004 வரலும் இவரு துணை முதல்வரா இருக்கிறார், துணை பிரதமரா இருக்கிறார். 2 வருஷம் துணை பிரதமர், மீதி உள்துறை அமைச்சர். ஒரு காலகட்டத்துக்குள்ள மோடியினுடைய பிரவேசம் உள்ள வருது. மோடி இவரை கடாசிட்டார். இவர் ஏன்னு ஓட கேட்கல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில தானா விலகி நொந்து போய் ஓரமா போயிட்டார். ஒரு சமயம் அத்வானி மேடையில உட்கார்ந்து இருக்கிறப்ப அமித்ஷா அத்வானி கையை பிடிச்சிட்டு அடுத்த சீட்ல போய் உட்கார்ந்து சொல்லிட்டார், கட்சியில் அவமானப்பட்டாச்சு, நாமே இனிமேல் கட்சியில் இருக்கிறதில் கட்சி விட்டு ஒதுங்கி நின்ட்டார். இப்ப இவர் என்ன பண்ணி இருக்கணும்? பன்னீர்செல்வம் 75 வயசு ஆயிடுச்சு இல்லைங்களா? நீங்களும் ஒரு 3 வருஷமா துணை முதல்வரா இருந்தீங்க, அப்புறம் துணை முதல்வரா இருந்தீங்க. இப்ப பதவி ஆசை உங்களை இன்னும் விடல.
உங்களைத்தான் இலையிலேயே உட்கார வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பதவி ஆசை? நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? விட்டுட்டாங்கப்ப எனக்கு வேண்டாம்னு சொல்லி யாரோ ஒருத்தர் நெல்லுங்க அதிமுக அனுதாபியா இருந்துக்கிறேன்னு சொல்லி இருந்தா பன்னீர்செல்வம் பொதுமக்களால் பாராட்டப்பட்டிருப்பார். ஆனா அந்த அளவுக்கு அவர் இல்லை. இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் நேற்று சட்டசபை கூட்டம் போயிட்டு வெளியே வர்றப்போ வெளியே அவங்களுக்கெல்லாம் என்ன பேட்டி கொடுக்குறான்னு சொன்னா, மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்னு சொல்லி போட்டு வர்றாரு. ஒரு முதல்வராக இருந்தவர், ஒரு துணை முதல்வராக இருந்தவர், ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக வேண்டி போய் அங்க ஸ்டாலின் கிட்ட போய் அடைக்கலம் போற அளவுக்கு போயிருக்காரு. இனி அவர் அங்கதான் போவார். ஏன்னா அவர்கிட்ட இருந்த வைத்தியநாதனும் அங்கிருந்து போயிட்டாங்க. அவர் மனோஜ் பாண்டியனும் அங்கிருந்து போயாச்சு. அவர்கிட்ட இருந்த முக்கியமான தளபதிகள்லாம் போயிட்டாங்க. இப்ப கடைசியில போக்கிடம் இல்லை. யாரோ ஒருத்தர் கூப்பிடான்னு பார்த்தாங்க. யாருமே கூப்பிட தயாரா இல்லை. பன்னீர்செல்வம் மரியாதையாக நான் அரசியலிருந்து விலகி கொள்கிறேன் என்று அறிக்கை விட்டுட்டு காட்சியில போய் சாமியார் ஆயிரம் நல்லது. அப்பதான் பன்னீர்செல்வம் கட்சிக்கு விசுவாசமா இருந்தார். எனக்கு இந்த கட்சி வேண்டாம், என்னை ஒதுக்கிட்டாங்க, நான் இனிமேல் அதிமுகவை விட்டு விலகி இருக்கிற அறிக்கை விட்டுட்டு அவர் போய் அமைதியா இருக்கிறது நல்லது. யாருமே அவருடைய காலத்துல கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் யாரும் எதுவுமே செய்யாத காரணத்தினாலதான் அவர் கூட யாருமே கட்சியில கூட்டத்தில் இல்லை. அவரு கூட்டம் கூட்டி ஒரு பெரிய மாபெரும் கூட்டத்தை கூட்டி கட்சியில் ஒரு பலத்தை நிரூபிக்கலான்னு பார்த்தாக்கா அங்க மீட்பு குழு உரிமையே இல்லாம கிடக்குது. அப்புறம் எங்க போய் மீட்பு குழு வேற பார்க்கலாம். 2024 அவரு யாருக்கு சப்போர்ட் பண்றாருன்னு அண்மையில் வந்த செய்தி அளவுக்கு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. நன்றி, வணக்கம்.